பாண்டிச்சேரியின் ஐகானான மணக்குள விநாயகர் கோவிலின் வரலாறு பற்றி தெரியுமா? பல முறை இந்த சிலைய கடல்ல தூக்கி வீசியும் மீண்டும் வந்து அதிசயம். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணாலான குளம் ஒன்று இருந்ததா சொல்லப்படுது. அந்த இடத்துல இருந்து தோன்றின மணக்குள விநாயகரை மக்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த தொல்லைக்காது சித்தரும் இந்த விநாயகரை வழிபட்டதா பல சான்றுகளும் இருக்கு. அதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரங்க 3 முறை இந்த சிலைய கடல்ல வீசப்பட்டதாவும் ஒவ்வொரு நாள் காலையிலயும் அந்த விநாயகர் மீண்டும் அந்த இடத்திலேயே இருந்ததாவும் சொல்லப்படுது. இத கண்டு பிரெஞ்சுக்காரங்க ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் இவரை வெள்ளைக்கார பிள்ளையார்னு அழைச்சிருக்காங்க. விநாயகரை வணங்கி வந்த தொல்லைக்காது சித்தரோட மறைவுக்கு அப்புறமா கோவில்ல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மணக்குள விநாயகரை மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, 400 வருஷமா வற்றாத கிணறு ஒண்ணும் இந்த கோவில்ல இருக்கிறதா சொல்லப்படுது. மணக்குள விநாயகர் கோவில் பற்றி அறியாத அதிசயங்கள். வற்றாத கிணறு. கையளவு கொண்ட இந்த கிணறு சுமார் 400 வருஷமா வற்றாத நிலையிலேயே தண்ணீர் சுரங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கருவறையில இருக்க விநாயகருக்கும் லிங்கத்துக்கும் இடையில இன்றளவும் இந்த கிணறு இருந்துட்டு வரதா சொல்லப்படுது. உலகில் உள்ள வெவ்வேறு வடிவங்களான பிள்ளையாரின் உருவங்கள் இந்த கோவிலோட வளாகங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்றால் அதை காணலாம். வரலாறு போற்று பாரதி மணக்குள விநாயகரை பற்றி 4 மணி மாலையில பொன்னால் உனக்கு ஒரு கோவில் புனைவேன் என்ற பாடல் வரைய பாடியிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோவிலோட விமானமும் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தங்க தேரும் வெள்ளி தேரும் இருக்கு. கூடுதல் சிறப்பா விநாயக பெருமான் தன் தாயாரோட இருப்பதற்காக பள்ளி அறையும் அமைய பெற்றிருக்கு. சிறப்பம்சமா இருக்கு. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோவில் உருவானதா பல வரலாற்று சுவடுகள் சொல்லப்பட்டிருக்கு.